ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோல நாம பார்க்க போறது காட்ஸில்லா -1 அப்படின்ற சயின்ஸ் ஃபிக்ஷன் அண்ட் ஆக்ஷன் கதை. 1945வது காலகட்டத்துல, அதாவது 2வது உலகப் போர் முடியிற சமயத்துல ஒரு பக்கம் சண்டையால ஜப்பானே டேமேஜ் ஆயிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் காட்ஸில்லான்னு சொல்லப்படுற மிகப்பெரிய ராட்சச மிருகம் கடலுக்குள்ள இருந்து என்ட்ரி கொடுத்து ஊரையே துவம்சம் பண்ண ஆரம்பிக்குது. அந்த சமயத்துல இருந்த கம்மியான டெக்னாலஜியை வச்சு இவ்ளோ பெரிய மிருகத்தை எப்படி சமாளிக்கிறதுன்னு மண்டைய பிச்சுக்க, அதே காட்ஸில்லாவால கேர்ள் ஃப்ரெண்டு அண்ட் டீம் மெம்பர்ஸையும் இழந்த ஹீரோ அத பழி வாங்கியே ஆகணும்னு களத்துல இறங்குறாரு. சபதம் பண்ண மாதிரியே நம்ம ஹீரோ காட்ஸில்லாவை சம்பவம் பண்ணாரா, இல்லனா அது இவரை காலி பண்ணிச்சான்றதுதான் கதையே. வெல்கம் டு சினி தமிழ். படத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. படத்தோட ஸ்டார்டிங்ல நடு கடல்ல இருக்கிற குட்டி தீவுல ஒரே ஒரு குடிசை மாதிரியான செட்டப் மட்டும் இருக்கிற இடத்துல ஃபைட்டர் பிளேன் எடுத்து வந்து நிறுத்துற இவர் தான் நம்ம கதையோட ஹீரோ. 1945ல 2வது உலக போர் காலகட்டத்துல தங்களை அழிச்சு எதிரிகளையும் அழிக்க உருவாக்கப்பட்ட ஸ்பெஷல் போர்ஸை சேர்ந்த நம்ம ஹீரோ களத்துல இருக்கும் போதே திடீர்னு தன்னோட பிளேன் ரிப்பேர் ஆயிட்டதா சொல்லி இந்த தீவுல தலையிறங்கினதும், இந்த மாதிரி ரிப்பேரான பிளேன்களை சரி செய்யறதுக்காகவே இங்க இருந்த மெக்கானிக் டீம் கம்ப்ளீட்டா செக் பண்ணி பார்த்தா நம்ம ஹீரோவோட ஃபைட்டர் பிளேன்ல எந்த பிரச்சனையுமே கண்டுபிடிக்க முடியல. இத பார்த்து டவுட் ஆன சீஃப் மெக்கானிக், தம்பி கல்லும் மண்ணுமா இருக்கிற இந்த இடத்துல சூப்பரா லேண்ட் பண்ணி இருக்கிறீங்கன்னு பாராட்டிட்டு, ஆனா நீங்க சொன்ன மாதிரி எந்த பிரச்சனையுமே உங்களோட ஏர்கிராஃப்ட்ல இல்லையேன்னு டவுட்டா கேட்டதும் டென்ஷன் ஆன ஹீரோ கடற்கரையோரமா கோச்சுக்கிட்டு போய் உட்கார்ந்து இருக்கும் போதே கடலுக்கடியில ஆழமான பகுதிகளில் வாழக்கூடிய மீன்கள் இப்ப மேல மிதந்துகிட்டு இருக்கதை நோட்டீஸ் பண்றாரு. அன்னைக்கு நைட்டு திடீர்னு சைரன் சத்தம் வந்ததும் எதிரிங்க தாக்க வரதா நினைச்சு அலர்ட் ஆகிற மெக்கானிக் டீம் என்னன்னு செக் பண்ணலாமேன்னு லைட் அடிச்சு பார்த்தா அங்க என்ட்ரி கொடுத்த மிகப்பெரிய காட்ஸில்லா லைட் அவரை ஒரே அடியில இடிச்சு தள்ளிட்டு பயங்கரமா சவுண்ட் கொடுத்ததை பார்த்து மிரண்டு போன நம்ம ஹீரோ அண்ட் மெக்கானிக் டீம் அவசரமா ஓடி போய் ஒரு குழிக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டாலும் அடுத்ததா அந்த காட்ஸில்லா தங்களை நோக்கி தான் வரப்போகுதுன்னு புரிஞ்சுக்கிட்ட சீஃப் மெக்கானிக் நம்ம ஹீரோ கிட்ட, தம்பி நாங்கெல்லாம் வெறும் மெக்கானிக் தான், எங்கிட்ட இருக்க ஆயுதங்களை வச்சு இந்த மிருகத்தை ஒண்ணுமே பண்ண முடியாது, ஆனா நீங்க பக்காவா ட்ரெயின் ஆன ஃபைட்டர் பிளேன் பைலட், உங்களோட பிளேன்ல இருக்கிற ஆயுதத்தை வச்சு காட்ஸில்லாவை காலி பண்ணிடலாம்னு சொன்னதும் நம்ம ஹீரோ மெதுவா மிருகத்தோட கண்ணில் படாம பதுங்கி போய் தன்னோட பிளேன்ல ஏறி சுடுறதுக்கு ரெடியா உட்கார்ந்ததும், சூப்பர் தலைவன் கலக்க போறான்னு பார்த்தா காட்ஸில்லாவை க்ளோஸ் அப்ல பார்த்த நம்ம ஹீரோக்கு பயத்துல ஹார்ட் பீட் எல்லாம் ரைஸ் ஆகி கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சதுல அவரால சுடவே முடியல. நம்ம மெக்கானிக் டீமும், அடே உன்னை நம்பி அனுப்புனதுக்கு உன்னால என்ன செய்ய முடியுமோ செஞ்சுட்டியேன்னு டென்ஷன் ஆகும் போதே காட்ஸில்லா தங்களை நோக்கி வரதை கவனிச்சு வேற வழி இல்லாம தாங்களே களத்துல இறங்கலான்னு முடிவு பண்ணின டீம் சீஃப் சொல்ல கேட்காம அவங்கிட்ட இருந்து பழைய துப்பாக்கிகளை வச்சு சுட்டதுல காட்ஸில்லாக்கு எதுவுமே ஆகல. அண்ட் அது ஜஸ்ட் குண்டூசி குத்துற மாதிரி ரியாக்ட் பண்ணது மட்டும் இல்லாம இவங்க தன்னை டிஸ்டர்ப் பண்ணதுல டென்ஷன் ஆகி சிலரை தூக்கி போட்டு பந்தாடுறது, ஒரே மிதியில காலி பண்றதுன்னு துவம்சம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே கிடைச்ச கேப்ல நம்ம ஹீரோ ஏர்பிளேன்ல இருந்து இறங்கி ஓடிட்டு இருக்க, நம்ம காட்ஸில்லாவோ அந்த ஏர்பிளேனை அப்படியே தூக்கி வீசினதும் அது வெடிச்சு சதறினதும் லைட்டா அடிபட்டு பயந்து போயிருந்த ஹீரோ அப்படியே மயங்கியாச்சு. ஆனா நம்ம காட்ஸில்லாவோ இத்தனை செய்யையும் சிறப்பா செஞ்சுட்டு கெத்தா சவுண்டையும் கொடுக்குது. அடுத்த நாள் காலையில மயக்கத்துல இருந்து எழுந்த ஹீரோ நான் இன்னும் உயிரோட தான் இருக்கேனான்ற டவுட்டோடயே எழுந்து பார்த்தா இவரோட ஏர்கிராஃப்ட் எரிஞ்சு போய் வெறும் எலும்பு கூட இருக்கிறது மட்டும் இல்லாம நம்ம சீஃப் மெக்கானிக் அழுதுகிட்டே இறந்து போன தன்னோட டீம்மேட்ஸோட உடம்ப வரிசையா அடுக்கிக்கிட்டு இருக்காரு. ஆக்சுவலி முந்தின நாள் காட்ஸில்லாவோட விளையாட்டுல இருந்து தப்பிச்சது நம்ம ஹீரோ அண்ட் சீஃப் மெக்கானிக் மட்டும்தான். சோகத்துல இருந்த சீஃப் நம்ம ஹீரோவை பார்த்ததும், அடே இது எல்லாமே ஒன்னாலதான் நடந்துச்சு, நீ மட்டும் சொன்ன மாதிரி ஒழுங்கா சுட்டிருந்தா இவங்களுக்கு இந்த நிலைமையே வந்திருக்காதுன்னு செம்மையா கோபப்படுறாரு. ஒரு வழியா அங்க வந்த நேவியோட ரெஸ்கியூ ஷிப் இவங்களை காப்பாத்தி கூட்டிட்டு போகும்போதே நம்ம சீஃப் குட்டி குட்டியா ஏதோ அட்டை எடுத்து வந்து நம்ம ஹீரோ கிட்ட கொடுத்ததும் அத அவரு ரொம்ப பத்திரமா வச்சுக்கிறாரு. தன்னாலதான் எல்லாமே நடந்துச்சுன்ற சோகத்தோட ஒரு வழியா வீட்டுக்கு வந்தா அங்க நடந்த அட்டாக்னால அந்த இடமே அழிஞ்சு போயிருக்கு. இங்க என்ன நடந்துச்சுன்னு பாத்துக்கிட்டு இருக்கும் போதே அங்க வந்த பக்கத்து வீட்டு லேடி, அடே நீ ஸ்பெஷல் போர்ஸ்ல இருந்தவன் தானே, அப்புறம் எப்படி உயிரோட வந்த, உன்ன மாதிரி பயந்தாங்கொழிகளாலதான் நாடே இப்படி ஆயிடுச்சு, நீங்கெல்லாம் ஒழுங்கா வேலைய பார்த்திருந்தா என்னோட 3 குழந்தைகளையும் இழந்திருக்க மாட்டேன்னு திட்டிக்கிட்டே போறாங்க. ஆக்சுவலி அங்க நடந்த அட்டாக்னால அந்த லேடியோட குழந்தைங்க அண்ட் ஹீரோவோட அப்பா அம்மான்னு பலர் உயிரோட இல்ல. தனக்குன்னு இருந்த அப்பா அம்மா வீடுன்னு எல்லாத்தையுமே இழந்த ஹீரோ ஒரு நாள் மார்க்கெட் மாதிரி இருந்த ஏரியால சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போதே கூட்டத்துல இருந்து யாரோ திருடிட்டு போறா புடிங்கன்னு கத்துன சத்தத்தை கேட்டு யாரா அதுன்னு திரும்பி பார்த்தா அங்க தலை தெறிக்க ஓடி வந்த நம்ம ஹீரோயின்
ஹீரோயின் தன்னோட கையில இருந்த குழந்தைய ஹீரோ கிட்ட குடுத்துட்டு ஓட கை குழந்தைய வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்ச ஹீரோ குழந்தைய அங்கேயே விட்டுட்டு போகவும் மனசு வராம ஓடி போன ஹீரோயின் திரும்ப வருவாங்கன்னு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணினாலும் வராததால வேற வழியே இல்லாம குழந்தைய தன்னோடவே எடுத்துக்கிட்டு கிளம்புறாரு. அங்க ஒளிஞ்சுக்கிட்டு இருந்த ஹீரோயின் திடீர்னு என்ட்ரி கொடுத்து எவ்வளவு நேரமா நீங்க அங்க இருந்து வருவீங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு தெரியுமான்னு கேட்டது மட்டும் இல்லாம குழந்தைய அப்படியே விட்டுட்டு போக மனசு வராம வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த ஹீரோவோட நல்ல மனசையும் புரிஞ்சுக்கிட்டு ஐயா நீங்க எங்களை விட்டுட்டு போயிட்டா எங்களுக்கு சாகிறத தவிர வேற வழியே இல்லன்னு ஹீரோக்கு பின்னாடியே வர ஆரம்பிச்ச ஹீரோயின் அவரோட உடஞ்ச வீட்டுக்கு வந்து அங்கேயே சமைக்கவும் ஆரம்பிக்க அம்மா தாயே சமைச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பிடுவேல்லன்னு கேட்ட ஹீரோயினோட ஹஸ்பண்ட் அண்ட் ஃபேமிலிய பத்தியும் கேக்குறாரு. ஆக்சுவலி ஹீரோயினுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல அண்ட் போர்ல அவங்க அப்பா அம்மாவும் இறந்தது மட்டும் இல்லாம சண்டை அப்ப யாரோ ஒரு லேடி தன்னோட குழந்தைய ஹீரோயின் கிட்ட ஒப்படைச்சிட்டு இறந்து போயிருக்காங்க. சோ அப்ப இருந்து அந்த குழந்தைய ஹீரோயின் தான் வளர்க்குறாங்க. குழந்தையோட தங்க இடம் இல்லாம கஷ்டப்பட்ட ஹீரோயின் இப்ப ஹீரோ வீட்லயே செட்டில் ஆக இது ஹீரோக்கு பிடிக்காட்டினாலும் மனசுல ஒரு ஓரமா இருந்த சாஃப்ட் கார்னரால அவரால் அவங்கள வெளியில அனுப்பவும் முடியல. நைட்டு நல்லா தூங்கி எழுந்து வெளியில வந்த நம்ம ஹீரோவை பார்த்த பக்கத்து வீட்டு லேடி, என்ன தம்பி அம்மாவையும் குழந்தையும் கூட்டிட்டு வந்து தங்க வச்சிருக்கிற போல உனக்கு என்ன பெரிய வள்ளல்னு நினைப்பான்னு ஸ்டார்டிங்ல திட்டினாலும் அந்த குழந்தை ஹீரோயினோடது இல்லன்னு தெரிஞ்சதும் மனசு மாறி தனக்குன்னு வச்சிருந்த கொஞ்சம் அரிசியையும் குழந்தைக்காக கொடுத்துட்டு போறாங்க. தன்னோட 3 குழந்தைகளையும் இழந்த லேடி இந்த குழந்தைய பார்த்ததும் ஈஸியா கனெக்ட் ஆயாச்சு. சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டு நாட்களை கடத்திக்கிட்டு இருக்கும் போதே திடீர்னு ஹீரோக்கு கவர்மெண்ட் அப்ரூவலோட நல்ல சம்பளத்துல வேலை கிடைச்சாச்சு. அதுக்காக அட்வான்ஸையும் கொடுத்திருக்காங்கன்னு கேட்ட ஹீரோயின் ரொம்பவே சந்தோஷப்பட்டாலும் ஹீரோக்கு கிடைச்சிருக்கிற வேலையை பத்தி தெரிஞ்சதும் அந்த வேலைக்கு போகவே வேண்டான்னு தடுக்கிறாங்க. போர் காலகட்டத்துல எதிரி நாடுகள் ஜப்பான் கடல்ல போட்டிருந்த கன்னி வெடிகளை ரிமூவ் பண்றதுதான் ஹீரோக்கு கிடைச்சிருக்கிற வேலையே. இந்த வேலை ரொம்பவே ரிஸ்க் ஆனது, உயிருக்கே கூட ஆபத்தா முடியலான்னு ஹீரோயின் தடுத்தாலும் சான்ஸை மிஸ் பண்ணிட்டா இந்த சிச்சுவேஷன்ல நல்ல சம்பளம் கொடுக்கிற வேலை கிடைக்காது அண்ட் கவர்மெண்ட் இதுக்காக ஸ்பெஷல் போட்டெல்லாம் கொடுப்பாங்க. சோ ஆபத்தும் கம்மி தான் ஒரு வழியா சமாதானப்படுத்திட்டு அங்க போய் பார்த்தா அங்க மரத்தால செஞ்ச பழைய டப்பா போட்டு இருக்கிறத பார்த்து மனுஷனுக்கு செம்ம ஷாக்கு. அங்க ஹீரோவை வெல்கம் பண்ற இவரு ராணுவத்துக்கு பல ஆயுதங்களை செஞ்சு கொடுத்த ஆபீசர். போட்டை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிற ஆபீசர், தம்பி போர்ல மேக்னெட்டிக் கண்ணி வெடிகளை யூஸ் பண்ணிருக்காங்க. சோ நாம இரும்புல செஞ்ச போட்டை யூஸ் பண்ணனா அந்த மேக்னெட்டிக் கண்ணி வெடிகள்ல சிக்கிக்குவோம். அதனாலதான் மரத்துல செஞ்ச போட்டை யூஸ் பண்றோம்னு சொல்லிட்டு இந்த போட்டோட கேப்டனான தொப்பி போட்டவரு அண்ட் ஹெல்ப்பரையும் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. ஆக்சுவலி நம்ம கேப்டன் இதுவரை போர்லயே பார்ட்டிசிபேட் பண்ணாத ஹெல்ப்பரை குட்டி பையான்னு கலாய்க்கிறது ஹெல்ப்பருக்கு சுத்தமா பிடிக்கல. இந்த குரூப் கிட்ட இதே மாதிரி 2 மர போட்கள் இருக்கு. கடல்ல பேரலா டிராவல் பண்ற இந்த 2 போட்ஸையும் ஒரு கேபிளால கனெக்ட் பண்ணி இருப்பாங்க. அதுல கட்டரும் இருக்கும். நூலோட கட்டி இருக்கிற பலூன் மாதிரி கடலுக்கடியில மிதந்துகிட்டு இருக்க கன்னி வெடிகளை கண்டுபிடிச்சதும் போட்ஸ்க்கு இடையில இருக்கிற கேபிள் கட்டுனால அதை கட் பண்ணி விட்டுட்டா அந்த வெடிகள் கடலோட மேல் பரப்புல வந்து மிதக்க ஆரம்பிச்சிடும். உடனே நம்ம டீம் அவங்க போட்ல இருக்க கருவியால அதை சுட்டு காலி பண்ணணும்னு எக்ஸ்பிளைன் பண்ணின கேப்டன் சுட்ட எந்த குண்டுகளுமே கன்னி வெடி மேல படவே இல்ல. ஆனா நான் ட்ரை பண்ணட்டான்னு ஹீரோ களத்துல இறங்கி கரெக்டா டார்கெட் அடிச்சு துவம்சம் பண்ணனதை பார்த்த டீம் நீ பெரிய ஆளுதான்னு பாராட்டினாலும் நம்ம ஹீரோவோ நான் ட்ரைனிங்க தவிர நிஜத்துல சுட்டதே இல்லன்னு ஃபீல் பண்றாரு. ஹீரோ அன்னைக்கு நைட்டு தூங்கிக்கிட்டு இருக்கும் போதே ஏதோ சத்தம் அண்ட் வெளிச்சம் வரதை கவனிச்சு கதவை திறந்து பார்த்தா அங்க மெக்கானிக்ஸ் ட்ரெஸ் போட்டிருந்த சிலர் அது வந்துருச்சுன்னு கத்திக்கிட்டே ஓடுறது மட்டும் இல்லாம திடீர்னு என்ட்ரி கொடுத்த காட்ஸ் எல்லாம் அவங்கள துவம்சம் பண்றத பார்த்த பயத்துல நம்ம ஹீரோ கத்திக்கிட்டே பார்த்தா இது ஒரு கனவு. இவரு பதறி எழுந்ததை பார்த்த ஹீரோயின் குடிக்க சூடா ட்ரிங்க் எல்லாம் கொடுத்து என்னாச்சு கெட்ட கனவான்னு கேட்டதும் பயந்து போயிருந்த மனுஷன் நான் இன்னும் உயிரோட தான் இருக்கேனான்னு கத்துனது மட்டும் இல்லாம தீவுல இருந்து இவரை ரெஸ்கியூ பண்ணும்போது சீஃப் மெக்கானிக் கொடுத்த போட்டோஸ் அங்க சதறி கிடந்ததை பார்த்ததும் பயம் இன்னும் அதிகமாகி அழவே ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலி சீஃப் மெக்கானிக் கொடுத்திருந்தது அன்னைக்கு நைட்டு காட்ஸில்லாவால இறந்தவங்களோட போட்டோஸ். அந்த போட்டோஸ்ல எல்லாரும் தங்களோட குடும்பத்தோட சந்தோஷமா இருந்ததை பார்த்த ஹீரோக்கு தான் அன்னைக்கு காட்ஸில்லாவை சுடாததாலதான் இப்ப இவங்க இல்லன்ற குற்ற உணர்ச்சி ரொம்பவே அதிகமா இருக்கு. இன்னொரு பக்கம் வளர்ந்த நாடுகள் கடல்ல அணு ஆயுத சோதனைகள் செய்ய நம்ம காட்ஸில்லா அதுல இருந்து பவர்ஸ் அப்சர்வ் பண்ணி செம ஸ்ட்ராங்கா வளர ஆரம்பிக்குது. இப்படியே நாட்கள் போக போக கை குழந்தை குட்டி பாப்பாவா வளர்ந்துட்டா ஹீரோவோ தன்னோட டீமோட சேர்ந்து கன்னி வெடிகளை கண்டுபிடிக்கிற வேலையை சிறப்பா செஞ்சு புல்லட் எல்லாம் வாங்கின மனுஷன் தான் ஆசைப்பட்ட மாதிரியே இடிஞ்சு போயிருந்த வீட்டையும் சூப்பரா கட்டி அதை செலிப்ரேட் பண்றதுக்காக தன்னோட டீம் மெம்பர்ஸையும் வரவழைச்சு டின்னர் கொடுக்கறாரு. அப்ப அங்க வந்தவங்க கேஷுவலா பேசும்போதுதான் ஹீரோயின் ஹீரோவோட வைஃப் இல்ல அண்ட் அந்த பாப்பாவுக்கும் பேரண்ட்ஸ் இல்லன்ற விஷயமே அவங்களுக்கு தெரியுது. இத பத்தி ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே
குட்டி பாப்பா ஹீரோவை பார்த்து அப்பான்னு கூப்பிட்டதும், செல்லக்குட்டி நான் உன் அப்பா இல்லன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு சொன்னதை கவனிச்ச கேப்டன், தம்பி உனக்குன்னு ஒரு குடும்பம் கிடைச்சிருக்கு, நீ அதை ஏத்துக்கன்னு அட்வைஸ் பண்ணதை கேட்ட ஹீரோ கடுப்பாகிறாரு. என்னதான் பாப்பாவுக்காகவும் ஹீரோயினுக்காகவும் எல்லா விஷயத்தையும் அவர் பார்த்து பார்த்து செஞ்சாலும் அவரால இவங்களை இன்னும் குடும்பமா ஏத்துக்க முடியல. திடீர்னு ஒரு நாள் ஹீரோயின் வேலைக்கு போறதா சொன்னதை கேட்ட ஹீரோ ஷாக் ஆனாலும் நானும் சொந்த கால்ல நிக்கணும்னு ஆசையா இருக்கு அண்ட் பாப்பாவையும் பக்கத்து வீட்டு லேடி பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்கன்னு அவரை சமாதானப்படுத்திட்டு ஹீரோயினும் வேலைக்கு போக ஆரம்பிச்சாச்சு. இன்னொரு பக்கம் அமெரிக்காவோட மிகப்பெரிய கப்பலை அடிச்சு உடைச்சு துவம்சம் பண்ணின காட்ஸில்லா இப்ப ஜப்பானை நோக்கி போயிட்டு இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்ட யுஎஸோட ஜெனரல் தங்களால ஜப்பானுக்கு ஆர்மி பீப்புள் எல்லாம் அனுப்பி ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு கைய விரிச்சிட்டு நீங்க உங்க டீமை ஸ்ட்ரென்தன் பண்ணுங்கன்னு ஜப்பானுக்கு ஐடியாவும் கொடுக்கறாரு. இது எதுவுமே தெரியாம நம்ம டீம் எப்பவும் மாதிரி கடல்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போதே அங்க மிகப்பெரிய ஷிப் உடைஞ்சிருக்கத பார்த்து என்ன ஆச்சுன்னு யோசிச்சுட்டு இருக்க நம்ம ஹீரோ ஆழ்கடல் மீன்கள் மிதந்துகிட்டு இருக்கத பார்த்ததும் இது காட்ஸில்லாவோட வேலைதான், நான் அன்னைக்கு இந்த தீவுல இந்த மீன்களை பார்த்ததுக்கு அப்புறமா தான் காட்ஸில்லா அங்க என்ட்ரி கொடுத்து துவம்சம் பண்ணிச்சு, இப்ப எங்கேயும் வரப்போகுதுன்னு சொன்னதும் மிரண்டு போற அசிஸ்டன்ட், அப்ப அவ்வளோ பெரிய காட்ஸில்லாவை எதிர்க்கதான் இந்த ஓட்ட போட்ட கொடுத்து கவர்மெண்ட் நம்மள இறக்கி விட்டுருக்காங்களான்னு கதற ஆரம்பிக்கிறாரு. ஆனா நிலைமைய புரிஞ்சுக்கிட்ட நம்ம ஆபீசரோ, தோ பாரு தம்பி, சிங்கப்பூர் தன்கிட்ட இருந்த தக்காவுன்ற மிகப்பெரிய போர்க்கப்பலை நம்மகிட்ட திரும்பி தர போறாங்க, அது வந்துகிட்டே இருக்கு, அதுவரை நாம தான் இந்த காட்ஸில்லாவை சமாளிக்கணும், அதுவும் இந்த கடல்லையே கிடைக்கிற கன்னி வெடிகளை சேர்த்து வச்சு அதை யூஸ் பண்ணி தான் காட்ஸில்லாவையும் மேனேஜ் பண்ணணும்னு எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வழியா கடல்ல கிடந்த 2 கன்னி வெடியையும் எடுத்து வச்சுக்கிறாங்க. ஆக்சுவலி நம்ம ஆபீசருக்கு இத பத்தி முன்னாடியே தெரிஞ்சிருக்கு அண்ட் ஹீரோ தீவுல உயிரை விட்டவங்களுக்காக காட்ஸில்லாவை பழிவாங்க நினைச்சாலும் அவருக்கு இன்னும் கொஞ்சம் பயம் இருக்குன்னு தெரிஞ்ச ஆபீசர் நம்ம ஹீரோ கிட்ட சமாதானப்படுத்துற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஏகப்பட்ட ஆழ்கடல் மீன்கள் இவங்களோட போட்டை சுத்தி மிதந்துகிட்டு இருக்கத பார்த்து அலர்ட் ஆன ஹீரோ, நாம இங்க இருந்து தப்பிக்கணும், நம்மால அதை சமாளிக்க முடியாதுன்னு கதறினாலும் நம்ம கேப்டனோ, தம்பி அந்த மிருகத்தை நான் துவம்சம் பண்றேன்னு ரெடி ஆனது மட்டும் இல்லாம அவங்க கூடவே வர இன்னொரு போட்டுக்கும் இன்ஃபர்மேஷனை கொடுத்ததும் அவங்களும் களத்துல இறங்க ரெடியாக இப்ப மாசம் என்ட்ரி கொடுத்த காட்ஸில்லா இன்னொரு போட்டை வாயாலேயே கவி அப்படியே கடலுக்குள்ள கவுத்ததை பார்த்த நம்ம டீம் மிரண்டு போயாச்சு. ஆளை விட்டா போதுன்னு அவசர அவசரமா போட்டை ஸ்டார்ட் பண்ணி தங்களை விரட்டி வர காட்ஸில்லாட்ட இருந்து நம்ம டீம் தப்பிச்சு போக ட்ரை பண்ணும் போதே கடல்ல கிடைச்ச கன்னி வெடிகளை தூக்கி போட காட்ஸில்லா அந்த வெடிகள் பக்கத்துல வந்ததும் நம்ம டீம் அதை வெடிக்க வச்சாலும் அதுக்கு எதுவுமே ஆகல. இப்ப களத்துல இறங்கின நம்ம ஹீரோ தன்னோட பயம் அண்ட் கை நடுக்கத்தை சமாளிச்சு சுட ட்ரை பண்ணனாலும் சான்ஸே இல்ல. சோ இப்ப அடுத்த பிளானா காட்ஸில்லாவோட வாயை டார்கெட் பண்ணி இருந்த கடைசி கன்னி வெடியையும் கடலுக்குள்ள போட்டுட்டு அது வாயை திறந்துகிட்டே நீந்தி வந்த காட்ஸில்லாவோட வாய்க்குள்ள போனதும் வெடிக்க வைக்கலான்னு பார்த்தா வயர் பிஞ்சு போயிருந்ததால வேலைக்கே ஆகல. அட பாவிகளா, இதுவும் போச்சான்னு பாத்துக்கிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோ காட்ஸில்லாவோட வாய்க்குள்ள இருந்த குண்டை டார்கெட் பண்ணி கரெக்டா சுட்டதுல சக்சஸ்ஃபுல்லா வெடிச்சு காட்ஸில்லாவோட முகமே கிட்டத்தட்ட பிஞ்சு போன மாதிரி ஆயிடுச்சு. இதுல காட்ஸில்லாக்கு தலையடிபட்டதால சூப்பர், காட்ஸில்லாவோட கதை முடிஞ்சு போச்சுன்னு பார்த்தா அதோட பிஞ்சு போன முகம் தானாவே சரியாகி செம்ம சைஸ்ல எழுந்து நின்ன காட்ஸில்லா நம்ம டீமோட போட் அடிக்க ரெடி ஆகும் போதே சிறப்பா என்ட்ரி கொடுத்த மிகப்பெரிய ஷிப்பான தக்காவு காட்ஸில்லாவை அட்டாக் செஞ்சதும் ஸ்டார்டிங்ல அது அடிபட்ட மாதிரி ரியாக்ட் செஞ்சாலும் நியூக்ளியர் டெஸ்ட் மூலமா கிடைச்ச பவர்ஸ்னால தன்னோட உடம்புல எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணி ப்ளூ கலரா மாறி தக்காவு ஷிப்பை வெடிச்சு சதற விட்டுட்டு கூலா கிளம்பியாச்சு. அடுத்த சீன்ல ஹாஸ்பிட்டல்ல கண்ண திறந்த ஹீரோ தக்காவு அழிஞ்சது தெரிஞ்சதும் அந்த காட்ஸில்லா அடுத்ததா சிட்டியை நோக்கி தான் வரும். சோ நாம மக்களை அலர்ட் பண்ணியே ஆகணும்னு டென்ஷன் ஆனாலும் அவரை கண்ட்ரோல் பண்ற ஆபீசர், தம்பி கவர்மெண்ட் இதை வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அண்ட் மக்களை பயமுறுத்த அவங்க விரும்பலன்னு எக்ஸ்பிளைன் பண்றாரு. வீட்டுக்கு வந்த ஹீரோக்கு அடிபட்டிருக்கத பார்த்து பதறி போன ஹீரோயின், உனக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லு, நீ எல்லாத்தையுமே மறைக்கிற, தயவு செஞ்சு மனசுல இருக்கத பேசுன்னு கேட்டதும் உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிற ஹீரோ, நான் என்னோட வேலையை செய்ய பயந்து போய் ஃபைட்டர் பிளேன் ரிப்பேர் ஆனதா பொய்ய சொல்லிதான் தீவில இறங்கினேன், அன்னைக்கு நைட் அங்க வந்து காட்ஸில்லாவை பார்த்து பயந்து சுடாம விட்டதாலதான் அங்க இருந்து எல்லாருமே உயிரை விட்டாங்க, என்னாலதான் எல்லாமே நடந்துச்சு, இப்ப திரும்ப வந்த காட்ஸில்லாவையும் என்னால எதுவுமே செய்ய முடியல, தினமும் என்னோட கனவுல வர இறந்து போன மெக்கானிக்ஸ் உனக்கு வாழவே தகுதி இல்ல, எங்க கூடவே வந்துடு, உன்னால கோழியாவே வாழ முடியாதுன்னு சொல்றாங்க, நான் இன்னும் உயிரோட தான் இருக்கேனா இல்லனா இது எல்லாமே நான் இறக்குறதுக்கு முன்னாடி பார்த்த கனவான கதற, அதெல்லாம் எதுவுமே இல்ல, நீ இன்னும் உயிரோட தான் இருக்கன்னு நம்ம ஹீரோயின் தன்னால முடிஞ்ச வரை சமாதானப்படுத்தினதுல மனசு மாற ஆரம்பிக்கிற மனுஷன் பழசையெல்லாம் மறந்து வாழவும் ஆசைப்படுறாரு. ஆனா கொஞ்சம் வித்தியாசமா யோசிச்ச நம்ம காட்ஸில்லா இத்தனை நாள் தான் சுத்திக்கிட்டு இருந்த நடுக்கடலை விட்டுட்டு ஹீரோயின் புதுசா வேலைக்கு சேர்ந்த ஊருக்குள்ள என்ட்ரி கொடுத்தத நியூஸ்ல கேள்விப்பட்ட ஹீரோக்கு என்ன பண்றதுனே தெரியல. ஆனா காட்ஸில்லாவோ
அசால்ட்டா கண்ணுல பட்ட எல்லா பில்டிங்கையும் அடிச்சு நொறுக்குனது மட்டும் இல்லாம ஹீரோயின் உட்கார்ந்திருந்த ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட்ட அப்படியே வாயில கவ்வி தூக்குனதும் மிரண்டு போன நம்ம ஹீரோயின் தண்ணியில குதிச்சு எஸ்கேப் ஆக இவ்ளோ கலவரத்துக்கு நடுவுலயும் ஒரு பெரிய பில்டிங் மேல கேமரா மைக்குன்னு நின்னுட்டு இருந்த டீம் இங்க மிகப்பெரிய மிருகம் எல்லா பில்டிங்கையும் அடிச்சு நொறுக்கிட்டு எங்களை நோக்கி வந்துகிட்டு இருக்கு, நாங்க ஆபத்துல இருக்கோம்னு நியூஸ் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்க நம்ம காட்ஸில்லாவோ அந்த பில்டிங்க அப்படியே அடிச்சுட்டு நொறுக்கிட்டு போகுது. இப்பதான் நம்ம ஆளுங்க இன்ஸ்டா ரீல்ஸ் ஷார்ட்ஸ்னு கேமரா கையுமா சுத்துறாங்கன்னு பார்த்தா அப்பவும் இந்த நியூஸ் சேனல்ஸ் இதே வேலையத்தான் பார்த்திருக்காங்க. மக்கள் எல்லாரும் காட்ஸில்லா கிட்ட சிக்கிடவே கூடாதுன்னு குலதெய்வத்தை கும்பிட்டுட்டு தலதறிக்க ஓடிட்டு இருந்தா மிரண்டு போயிட்டு இருந்த நம்ம ஹீரோயினோ எல்லாத்தையும் மிதிச்சு நொறுக்கிக்கிட்டே வர்ற மிருகத்தோட கால்ல அடிபட்டு நசுங்க போறோன்றத கூட யோசிக்காம பிரம்ம பிடிச்ச மாதிரி மிரண்டு போய் நிக்க ஜஸ்ட் மிஸ் ஆஃப் ஃபைனல் ஸ்டேஜ்ல என்ட்ரி கொடுத்த ஹீரோ அவங்கள கூட்டிட்டு ஓட ஆரம்பிக்கிறாரு. ஒரு ஸ்டேஜ்ல அங்க என்ட்ரி கொடுக்கிற பீரங்கிகள் காட்ஸில்லாவை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சதும் வெறியான காட்ஸில்லா தன்னோட பவரை ரிலீஸ் பண்ணதுல அதோட உடம்புல முள்ளு முள்ளா இருந்த கொம்புகள் மாதிரியான பகுதி விரிஞ்சு ப்ளூ கலர்ல மாறுறது மட்டும் இல்லாம ஏற்கனவே தக்காவுவ துவம்சம் பண்ணும்போது செஞ்ச மாதிரியே வாயில இருந்து ப்ளூ கலர்ல ஃபயர் விட்டதுல அங்க இருந்த பில்டிங் எல்லாம் வெடிச்சு சதறி எல்லாத்தையும் அடிச்சுட்டு வரதை கவனிச்ச ஹீரோயின் ஹீரோவை மட்டும் சைட்ல இருந்த சின்ன சந்து மாதிரியான பாதுகாப்பான இடத்துல தள்ளி விட்டுட்டு தான் அந்த வெடிப்போட வெடிப்பா பறந்து போயிட்டாங்க. எல்லாமே அடங்குனதும் நம்ம ஹீரோ வெளியில வந்து பார்த்தா அந்த இடமே நாசமானது மட்டும் இல்லாம ஹீரோயினையும் காணோம். ஏற்கனவே வெறியில இருந்த ஹீரோக்கு காட்ஸில்லாவை பார்த்ததும் இன்னும் வெறியானாலும் அவரால எதுவுமே செய்ய முடியல. அவரோட குற்ற உணர்வு இன்னும் அதிகமாகுது. பட் நம்ம காட்ஸில்லா அசால்ட்டா கேஷுவலா அங்க இருந்து கிளம்பியாச்சு. இந்த அட்டாக்ல பல பில்டிங் சேதமாயிடுச்சு, உயிர்களை இழந்தாச்சு. அண்ட் அங்க சதறி கிடந்த காட்ஸில்லாவோட சின்ன சின்ன பாடி பார்ட்ஸ்ல ரேடியேஷனும் இருக்கிறதால கவர்மெண்ட் என்ன பண்றதுனே தெரியாம குழம்பி போயிருக்க ஹீரோயினை இழந்துட்டதால பக்கத்து வீட்டு லேடியும் பாப்பாவை கேர் பண்ணிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோக்கு ஆறுதலா டீம்மேட் சமாதானப்படுத்தினாலும் தீவுல தன்னால இறந்து போன மெக்கானிக்ஸோட சாபத்தாலதான் தான் குடும்பமா சேர்ந்து வாழ ஆசைப்பட்ட ஹீரோயின் தன்னை விட்டு போயிட்டாங்கன்னு ஹீரோ ரொம்பவே ஃபீல் பண்றாரு. நம்ம ஆபீசரோ தம்பி நம்ம ஊர்ல சிலர் வாலண்டியரா ஒன்னா சேர்ந்து காட்ஸில்லாவை அழிக்க பிளான் பண்றாங்க, நீயும் ஜாயின் பண்ணிக்கிறியான்னு கேட்டதும் காட்ஸில்லா மேல கொலவெறியில இருந்த ஹீரோ மட்டும் இல்லாம டீமும் அங்க போனா எக்ஸ் நேவி ஆபீசர்ஸ் பல பேர் அங்க ஒன்னா சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணும் போதே இப்பதான் போர் முடிஞ்சிருக்குன்றதால பீஸ் அக்ரிமெண்ட் காரணமா நம்ம நட்பு நாடுகளால நமக்கு ஹெல்ப் பண்ண முடியல. சோ நம்ம நாட்டுக்காக நாம தான் களத்துல இறங்கணும், கவர்மெண்ட்டும் நமக்கு சப்போர்ட் பண்ண 4 போர் கப்பல்களை கொடுக்கறதா சொல்லியிருக்காங்கன்னு சொன்னது மட்டும் இல்லாம இப்ப ஸ்டேஜ்ல ஏறி எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிற நம்ம ஆபீசர் காட்ஸில்லான்னு சொல்லப்படுற இந்த மிருகத்தை எந்த ஆயுதத்தாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியல அண்ட் அதோட காயங்களும் தானாவே சரியாயிடுது. சோ அதுக்கு நாங்க ஒரு ஐடியாவையும் கண்டுபிடிச்சிருக்கோம்னு டெமோ காட்ட ஆரம்பிக்கிற மனுஷன் ஒரு பாக்ஸ்ல கடல் தண்ணிய நிரப்பி அதுல டைனோசர் மாதிரியே ஒரு கட்டைய மிதக விட்டுட்டு கேஸ் பபிள்ஸ மர காட்ஸில்லாவை சுத்தி அனுப்புனதும் அந்த பபிள்ஸ் மிருகத்தை கடல் தண்ணியில ஒட்ட விடாம பாத்துக்கிறது மட்டும் இல்லாம காட்ஸில்லாவை கடலுக்கடியில மூழ்க வச்சு கதை முடிஞ்சிடும்னு எக்ஸ்பிளைன் பண்ணினாலும் கடல்லையே பிறந்து வளர்ந்த காட்ஸில்லாவை இந்த மெத்தடால அழிக்க முடியுமான்னு மத்தவங்க டவுட் ஆனதும் பபிள்ஸ் உருவாக்குற பிரஷரை காட்ஸில்லாவால தாங்க முடியாதுன்னு ஆபீசர் நம்பினாலும் அவரால் 100% கான்பிடென்டா சொல்ல முடியல. இவங்க பிளான் படி காட்ஸில்லாவை 2 கப்பல் மூலமா சுத்து போட்டு கேஸ் சிலிண்டர் கட்டப்பட்ட கேபிள காட்ஸில்லாவால சுத்தி கவர் பண்ணி அட் அ டைம்ல கேஸ ரிலீஸ் பண்ணனதும் அதோட ஃபோர்ஸால காட்ஸில்லா தண்ணிக்குள்ளேயே போயிடும். இன்கேஸ் இந்த பிளான் சொதப்பினாலும் பிளான் பியா காட்ஸில்லா கேஸ் மூலமா கடலுக்கு அடியில ரீச் ஆனதும் இன்னொரு டீம் காட்ஸில்லாவை சுத்தி கட்டி இருக்கிற கேபிள்ல இருக்கிற பலூன் மாதிரியான ஃபெசிலிட்டில கேஸ ஃபில் பண்ணினா அந்த ஃபோர்ஸ்ல அது வேகமா மேல வரும். இந்த சேஞ்சஸ காட்ஸில்லாவால கண்டிப்பா தாங்க முடியாதுன்னு நம்புறோம். எதுவுமே பண்ணாம சும்மா இருக்கிறதுக்கு பதிலா நாம ஏதாவது செஞ்சே ஆகணும்னு எக்ஸ்பிளைன் பண்ண அங்க இருக்கிற சிலர் இதுக்கு ரெடியாவே இல்ல, எங்களுக்கும் ஃபேமிலி இருக்கு, நாங்க மட்டும் ஏன் உயிரை கொடுக்கணும்னு சிலர் அங்க இருந்து கிளம்பினாலும் மத்தவங்க நாம களத்துல இறங்குறோம் கலக்குறோம்னு தயாராகிறாங்க. அன்னைக்கு டின்னர் டைம்ல நம்ம டீம் கேஷுவலா பேசிக்கிட்டு இருக்கும் போதே எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிற நம்ம ஆபீசர் இன்னும் 10 நாள்ல காட்ஸில்லா நம்ம ஊருக்கு என்ட்ரி கொடுக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்றது மட்டும் இல்லாம ஏற்கனவே ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிற காட்ஸில்லா சவுண்ட அண்டர் வாட்டர் ஸ்பீக்கர் மூலமா பிளே பண்ணுனா தனக்கு புதுசா காம்படிட்டர் வந்திருக்கதா நினைக்கிற காட்ஸில்லா கண்டிப்பா அங்க வரும். அப்ப கரெக்டா சுத்து போட்டு நம்ம பிளானை இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம்னு ஐடியா கொடுத்தாலும் நம்ம கேப்டன் அண்ட் ஹெல்ப்பருக்கு இந்த பிளான் மூலமா காட்ஸில்லாவை கரெக்டா டிராப் இருக்க இடத்துக்கு வர வைக்க முடியும்ன்ற நம்பிக்கையே இல்ல. என்ன பண்ணலாம்னு யோசிச்ச ஹீரோவோ தனக்கு ஒரு ஃபைட்டர் பிளேன் கிடைச்சா காட்ஸில்லா ஊருக்குள்ள வந்தா கூட டார்கெட் பண்ணின இடத்துக்கே கூட்டிட்டு வந்துருவேன்னு சொன்னதும் நம்ம ஆபீசரோ இந்த வேலையை செய்ய நீ காட்ஸில்லாவை நெருங்கி போக வேண்டி இருக்கும், அது ரிஸ்கான வேலைன்னு அட்வைஸ் பண்ணது மட்டும் இல்லாம நம்ம
கேப்டனோ, என்ன தம்பி பிளேன் எடுத்துட்டு போய் காட்ஸிலாவை மோதுறது மூலமா ஹீரோயினை இழந்ததுக்கு பழி வாங்க பாக்குறியா? அடே, நீ இப்ப இதை யோசிக்கிறதுக்கு பதிலா முன்னாடியே கல்யாணம் பண்ணிருக்கலாம்லன்னு டென்ஷன் ஆனதும் செம்மையா கடுப்பான ஹீரோ, எனக்கும் அவளை பிடிச்சிருந்தது, ஆனா என்னோட போர் இன்னும் முடியாததாலதான் அவளை கல்யாணம் பண்ணிக்க முடியலன்னு எக்ஸ்பிளைன் பண்றாரு. நம்ம ஆபீசர் ரொம்பவே கஷ்டப்பட்டு போரோட முடிவுல உருவாக்கப்பட்ட கைவிடப்பட்ட ஃபைட்டர் பிளேனை அரேஞ்ச் பண்ணினாலும் அது ரன்னிங் கண்டிஷன்லயே இல்ல. இதை ரெடி பண்ணணும்னா அதுக்கு சரியான ஆளு அந்த தீவுல பார்த்த சீஃப் மெக்கானிக் தான் முடிவு செஞ்ச ஹீரோ எவ்வளவு தேடினாலும் அவரோட கரண்ட் அட்ரஸ கண்டுபிடிக்க முடியல. சோ தீவுல வேலை பார்க்கறதுக்கு முன்னாடி அவர் எங்க வேலை பார்த்தாருன்னு கேட்டு பல லெட்டர்ஸ் எழுதி போஸ்ட் பண்ற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே நம்ம ஆபீசர், தம்பி நம்ம வேற யாராவது மெக்கானிக்க ட்ரை பண்ணலாம்னு ஐடியா கொடுத்தாலும் நம்ம ஹீரோ அதுக்கு ரெடியா இல்ல. அன்னைக்கு நைட்டு ஹீரோ தனியா போயிட்டு இருக்கும் போதே பின்னாடியே வந்த சீஃப் மெக்கானிக் ஹீரோ கழுத்து மேலேயே போட்டு கட்டி போட்டது மட்டும் இல்லாம, அடே அந்த தீவுல டீம் மெம்பர்ஸ் இறந்ததுக்கு நான் தான் காரணம்னு ஏன்டா லெட்டர் எழுதுனேன்னு மூஞ்சி மேலேயே கொடுக்க, நம்ம ஹீரோவோ, சார் அந்த மிருகம் திரும்ப வந்துடுச்சு, நான் அதை கொல்றதுக்கு தேவையான ஃபைட்டர் பிளேனை நீங்க தான் ரிப்பேர் பண்ணி தரணும், சோ உங்களை வர வைக்க தான் இப்படி தப்பு தப்பா எழுதுன, என்ன மன்னிச்சிடுங்கன்னு கெஞ்சினாலும் சீஃப் அதுக்கு ரெடியாவே இல்லாததால, சார் அந்த மிருகம் ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கு, அதோட வாயில கண்ணி வெடிய போட்டு வெடிக்க வச்சாலும் அதோட உடம்பு தானாவே சரியாயிடுச்சு, சோ நான் இப்ப பிளேன் ஃபுல்லா வெடியோட போய் அதோட வாயில விட்டு வெடிக்க வைக்க போறேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோ தன்னோட உயிரையே கொடுக்க ரெடியா இருக்காருன்றத புரிஞ்சுக்கிட்ட சீஃப் மனசு மாறி அந்த ஃபைட்டர் பிளேனை ரெடி பண்றதுக்கு டீமோட வந்தாச்சு. அவங்க பிளேனை ரெடி பண்ண ஆரம்பிச்ச அதே நேரம் இன்னொரு பக்கம் பிளானை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக கப்பல்களை சின்சியரா ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே காட்ஸிலா சிட்டியை நோக்கி வந்துகிட்டு இருக்கிறது தெரிஞ்சதும் அடுத்த நாள் வரப்போற அரக்கனை துவம்சம் பண்ண எல்லாருமே ரெடி ஆகுறாங்க. இத்தனை நாளா போருக்கே போகாத நம்ம அசிஸ்டன்ட் நானும் நாளைக்கு களத்துல இறங்கி சாதிக்க போறேன்னு குஷியா இருக்கிறத பார்த்த கேப்டன் அண்ட் ஆபீசர், குட்டி பையலே நீ இன்னும் வளரணும், கையில அடிபட்ட ஒன்னெல்லாம் கூட்டிட்டு போக முடியாதுன்னு சொன்னதை கேட்டு கடுப்பான அசிஸ்டன்ட், என்னால எல்லாமே முடியும், என்ன விட்டுட்டு போகாதீங்கன்னு கதறினாலும் இத்தனை நாளா நம்ம கேப்டன் அசிஸ்டன்ட கிண்டல் பண்ணிட்டு இருக்காருன்னு பார்த்தா அடுத்த நாள் என்ன ஆக போதுனே தெரியாததால அடுத்த தலைமுறையாவது நல்லா இருக்கணும்ன்றதுக்காக தான் அசிஸ்டன்ட கூட்டிட்டு போகிறதுக்கு மறுத்திருக்காரு. இங்க பிளேனை சூப்பரா ரெடி பண்ணிக்கிட்டு இருக்க சீஃப் மெக்கானிக் அதோட சீட்ல ஏதோ எழுதி இருக்கதையும் நோட் பண்றாரு. நம்ம ஹீரோ அன்னைக்கு நைட்டு பக்கத்து வீட்டு லேடிட்டு இருந்த பாப்பாவை கூட்டிட்டு வரும்போதே நீங்க இத்தனை நாளா செஞ்ச ஹெல்ப்புக்கு தேங்க்ஸ்னு சொன்னதும் இதை கேட்ட லேடிக்கு இது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. வீட்டுக்கு வந்ததும் குட்டி பாப்பாவோட ஜாலியா பேசிக்கிட்டே பாப்பா கொடுத்த டிராயிங்க பார்த்ததும், செல்லக்குட்டி இது நீ நான் அண்ட் அம்மா இருக்க படமா, ரொம்ப அழகா வரைஞ்சிருக்கடான்னு சொன்னதும் அம்மாவை ரொம்பவே மிஸ் பண்ற பாப்பா அவங்கள நினைச்சு அழ ஆரம்பிக்க அவளை சமாதானப்படுத்தி தூங்க வச்சுட்டு ஒரு வழியா அடுத்த நாள் ஏர்லி மார்னிங் வேலைக்கு கிளம்பின ஹீரோ தூங்கிட்டு இருந்த குட்டி பாப்பாக்கு அழகா போர்வைய போத்தி விட்டுட்டு அவ பக்கத்துல ஒரு கவரையும் வச்சுட்டு ஃபைட்டர் பிளேன் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்க ஏரியாக்கு வந்தா அங்க நம்ம தலைவன் சீஃப் மெக்கானிக் அத சிறப்பா ரெடி பண்ணி வச்சிருக்காரு. சூப்பர், காட்ஸிலாவை பழி வாங்க நேரம் வந்தாச்சுன்னு பிளேன்ல ஏறி உட்கார்ந்தாலும் அவருக்கு கை நடுங்க ஆரம்பிச்சதும் எனக்கு இன்னும் வாழ ஆசை இருக்கான்னு ஆச்சரியமா கேட்க, நம்ம சீஃபோ, தம்பி அன்னைக்கு தீவுல இருந்த எல்லாருக்குமே வாழணும்ன்ற ஆசை இருந்துச்சு, பட் அந்த காட்ஸிலா அவங்க எல்லாரையுமே நசுக்கி போட்டுடுச்சுன்னு சொன்னதை கேட்ட ஹீரோ நான் எடுத்துட்டு வந்திருந்த மெக்கானிக்ஸோட போட்டோவை பார்த்தது மட்டும் இல்லாம பாப்பா வரைஞ்சு கொடுத்த டிராயிங்கையும் பார்த்துட்டு அவளோட எதிர்காலத்தை நான் காப்பாத்தியே ஆகணும், சோ என்ன நடந்தாலும் நான் இதை செஞ்சே அவனு ஸ்ட்ராங்கா சொன்னதும் நம்பிக்கையான சீஃப், தம்பி சூப்பரா ரெடி ஆகிட்ட அண்ட் காட்ஸிலா வாய்க்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வெடியோட சேஃப்டி லெவரை இழுத்துடுன்னு கம்ப்ளீட்டா எக்ஸ்பிளைன் பண்றாரு. இங்க வீட்டை விட்டு கேஷுவலா வெளியில வந்த பக்கத்து வீட்டு லேடி அங்க குட்டி பாப்பா கையில கவரோட தனியா நிக்கிறத பார்த்துட்டு, செல்லக்குட்டி என்ன பண்றீங்கன்னு கேட்டுக்கிட்டே கையில இருந்த கவரை வாங்கி ஓபன் பண்ணி பார்த்தா அதுல கொஞ்சம் பணம் அண்ட் பாப்பாவை பத்திரமா பாத்துக்கோங்கன்னு சொல்லி ஹீரோ எழுதி இருக்கிறத பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. கடல்ல ஒரு இடத்துல ஏகப்பட்ட ஆழ்கடல் மீன்கள் மிதக்கிறத பத்தின இன்ஃபர்மேஷனை கிடைச்சதும் சிக்கிடுச்சு சிறுத்த குட்டின்னு கிளம்புற கப்பல் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்த சவுண்ட அண்டர் வாட்டர் ஸ்பீக்கர் மூலமா பிளே பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்ச கேப்டன் அண்ட் ஆபீசரும் தாங்களும் கிளம்ப ரெடி ஆகும் போதே குட்டி பையன் மட்டும் இல்லாம உயிரோட இருக்கிற ஒரே ஸ்பெஷல் போர்ஸ் பைலட்டான ஹீரோவும் நம்ம கூட வரக்கூடாது, அவங்களாவது சேஃபா இருக்கணும், நமக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு ஆபீசர் சொன்னதும் நம்ம கேப்டனோ அவரை நம்பிதான் குட்டி பாப்பா இருக்கா, சோ கண்டிப்பா அவளுக்காகவாவது உயிரோட வந்துருவாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே காட்ஸிலா அண்டர் வாட்டர் ஷிப்ஸ் அடிச்சு நொறுக்குனது மட்டும் இல்லாம இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட சீக்கிரமாவே கரையை நோக்கி வர இந்த நியூஸ ரேடியோல கேட்ட ஹீரோ ஃபைட்டர் பிளேனோட கிளம்பியாச்சு. ஆக்சுவலி நம்ம டீம் கப்பல்களை யூஸ் பண்ணி காட்ஸிலாவை கடலுக்குள்ள சுத்து போட பிளான் பண்ணியிருந்தாங்க, பட் அதுவோ இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட சீக்கிரமாவே என்ட்ரி கொடுத்து கடலை விட்டு சிட்டிக்குள்ள வர ஆரம்பிச்சதும் அவங்களுக்கு இப்ப இருக்கிற ஒரே ஆப்ஷன் நம்ம ஹீரோ மட்டும்தான். சோ இப்ப அவரு தான் ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்க காட்ஸிலாவை டைவர்ட் பண்ணி கடலுக்குள்ள கூட்டிட்டு வந்து சிக்க வைக்கணும். ஆனாலுமே கடுப்பான கேப்டன் ஹீரோவை கான்டாக்ட்
அட்டாக் பண்ணி, தம்பி நீ தேவையில்லாத எந்த வேலையும் பண்ணிடாத, பாப்பாவை தனியா விட்டுட்டு போனா உன்னை தொலைச்சிடுவேன்னு வார்னிங்க கொடுத்தாலும் நம்ம ஹீரோ ஒரு முடிவோட இருக்காரு. இங்க கவலையோட இருந்த பக்கத்து வீட்டு லேடி பாப்பாவோட உட்கார்ந்து இருக்கும் போதே அங்க வந்த டெலிகிராம பார்த்து செம ஷாக்கு. ஒரு குட்டி மலை சைஸ்ல இருந்த காட்ஜிலாக்கு பக்கத்துல என்ட்ரி கொடுத்த ஹீரோ அத சுத்தி சுத்தி வந்து வெறுப்பேத்துறது மட்டும் இல்லாம அது மேலையும் சுட்டுட்டு கடலை நோக்கி போனதும் கடுப்பான காட்ஜிலாவும் ஹீரோ பின்னாடியே வருது. இதுக்கு தானே ஆசைப்பட்டாயின்னு ரெடியா கடலுக்குள்ள இருந்த 4 கப்பல்களும் ஸ்டார்ட் பண்ணனதும் அலர்ட்டான காட்ஜிலா ப்ளூ ஃபயரை விட்டு அட்டாக் பண்ண கப்பலுங்க அதுல இருந்து தப்பிச்சாலும் உள்ள இருந்தவங்க சிலர் பயந்ததை பார்த்த ஆபீசர் காட்ஜிலா திரும்ப அட்டாக் பண்றதுக்கு எனர்ஜியை ரீசார்ஜ் பண்றதுக்கு டைம் எடுக்கும், அதுக்குள்ள நம்ம வேலையை முடிச்சிடலாம்னு பிளான் பண்ணின மாதிரியே சுத்து போட்ட 2 கப்பலுங்க கேஸ் சிலிண்டர் கட்டின கேபிளை யூஸ் பண்ணி ரவுண்ட் அடிக்கும் போதே நம்ம ஹீரோ காட்ஜிலாவை சுத்து போட்டு ஷூட் பண்ணி அதோட கான்சென்ட்ரேஷனை தன் பக்கமாவே வச்சிருக்காரு. நம்ம டீம் பிளான் பண்ணினபடி கேஸ் சிலிண்டர் கேபிளை காட்ஜிலாவை சுத்தி சூப்பரா கட்டிட்டு கேஸ ரிலீஸ் பண்ணின அடுத்த செகண்ட் தண்ணிக்குள்ள பயங்கர வேகமா மூழ்க ஆரம்பிக்கிற காட்ஜிலா கிட்டத்தட்ட 1500 அடி மீட்டருக்கு கீழே போனதுக்கு அப்புறமாவும் அது சாகாதது தெரிஞ்சு அடுத்த ஸ்டெப்பா பிளான் பி படி அந்த பலூன் மாதிரியான மெதவையை ரிலீஸ் பண்ணதுல பயங்கர வேகத்துல வெளியில வர காட்ஜிலா பிரஷர் தாங்க முடியாம ரொம்பவே கஷ்டப்படுது. சூப்பர் பிளான் சிறப்பா போகுதுன்னு பாத்துக்கிட்டு இருக்கும் போதே கிட்டத்தட்ட 800 மீட்டர்ல மேல வந்துகிட்டு இருந்த காட்ஜிலா அங்கேயே நின்னதும் என்ன நடக்குதுன்னு பாத்துக்கிட்டு இருக்கும் போதே வில்லத்தனமா யோசிச்ச காட்ஜிலா தன்னை சுத்தி இருந்த பலூன் மெதவைய தானே கடிச்சு துப்பி எரிஞ்சாச்சு. சோ இப்ப வேற வழியே இல்லாம கப்பலோட கிரேனை யூஸ் பண்ணி காட்ஜிலாவை இழுத்து மேல வர வைக்கலாம்னு ட்ரை பண்ணும் போதே அவ்வளோ பெரிய மிருகத்தை தூக்க கப்பல்களுக்கு பவர் பத்தல அண்ட் கிரேனும் பிச்சுக்க ஆரம்பிக்குது. எல்லாமே முடிஞ்சு போச்சு அண்ட் நம்ம கதையும் காலின்னு மிரண்டு போய் பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே அங்க ஏகப்பட்ட குட்டி குட்டி தக் போட்ஸ்னு சொல்லப்படுற இழுவை படகுகளோட என்ட்ரி கொடுக்கிற அசிஸ்டன்ட் எங்களாலையும் முடியும் நாங்களும் சாதிப்போன்னு தங்களோட தக் போட்ஸ பெரிய ஷிப்போட கனெக்ட் பண்ணி ஃபுல் ஃபோர்ஸோட காட்ஜிலாவை மேலே இழுக்க செம்ம கோபத்தோட வெளியில வந்த காட்ஜிலா என்னையாடா டார்ச்சர் பண்றீங்கன்னு தன்னோட ஃபுல் பவரையும் ஒன்னா சேர்த்து ஃபயரோட ரெடியானதை நம்ம டீம் மரண பீதியோட பாத்துக்கிட்டு இருக்கும் போதே திடீர் என்ட்ரி கொடுத்த ஹீரோ காட்ஜிலாக்கு நேரா பிளேனை ஓட்டிட்டு போய் பக்கத்துல போனதும் வெடியோட லிவரையும் இழுத்து விட்டுட்டு தான் முன்னாடி இருந்த ஹீரோயினோட போட்டோவை பார்த்து ஒரு முடிவோட சைடுல இருந்த லிவரையும் இழுத்து விட்ட அடுத்த செகண்ட் காட்ஜிலாவோட வாயில சொருகின பிளேன் வெடிச்சு சதறதுல காட்ஜிலா தெரிச்சு எரிஞ்சு புகையா பீஸ் பீஸ் ஆகுது. நம்ம ஹீரோ தன்னோட உயிரையே கொடுத்துட்டாருன்னு எல்லாரும் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே தலைவன் பாராஷூட்ல பாதுகாப்பா இறங்கினதை பார்த்த எல்லாருக்குமே செம்ம ஹாப்பி. ஆக்சுவலி அந்த காலகட்டத்துல இருந்த ஃபைட்டர் பிளேன்ல பைலட் இஜெக்ட் ஆகுற மாதிரி ஆப்ஷன் இல்லாட்டினாலும் உலக போரோட கடைசி காலகட்டத்துல உருவாக்கப்பட்ட இந்த பிளேன்ல அந்த ஆப்ஷன் இருந்திருக்கு. அதோட பட்டனை தான் நம்ம சீஃப் மெக்கானிக் பைலட் சீட் பக்கத்துல பார்த்திருப்பாரு அண்ட் வெடியோட சேஃப்டி லிவரை இழுக்கும் போதே இஜெக்ஷன் பட்டனும் ஆக்டிவேட் ஆகிற மாதிரியே செட் பண்ணி வச்சிருக்காரு. நம்ம ஹீரோ இத்தனை நாளா ஆசைப்பட்ட மாதிரியே காட்ஜிலா துவம்சமாகிக்கிட்டு இருக்க இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ சூப்பரா பாராஷூட்ல இறங்குறத பார்த்த டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே அவரை நோக்கி சல்யூட் அடிச்சு மரியாதை கொடுத்தது மட்டும் இல்லாம கரைக்கு வந்ததும் குழந்தையோட இவரை நோக்கி வந்த பக்கத்து வீட்டு லேடி டெலிகிராம அவரோட கையில கொடுத்துட்டு அழுதுகிட்டே ஏண்டா இப்படி பண்ணுனேன்னு சொல்ற மாதிரியே அடிக்கிறாங்க. டெலிகிராம படிச்சு அதிர்ச்சியான நம்ம ஹீரோவோ குழந்தையோட அவசரமா ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்தா அங்க செம்ம ட்விஸ்டா இத்தனை நாளா இறந்து போனதா நினைச்சுக்கிட்டு இருந்த ஹீரோயின் அடிப்பட்ட நிலைமையில இருக்கிறது மட்டும் இல்லாம தன்னை பார்த்ததும் ஃபீல் பண்ணி அழுத ஹீரோ கிட்ட இப்பவாவது உன்னோட போர் முடிஞ்சுதான்னு கேட்டதும் அழுகையாலேயே தன்னோட லவ் புரிய வைக்கிற ஹீரோ தன்னோட போர் முடிஞ்சிருச்சுன்ற மாதிரி தலையையும் ஆட்டுறாரு. ஆனா அடுத்த ட்விஸ்டா வெடிச்சு எரிஞ்சு கடலுக்குள்ள மூழ்க ஆரம்பிச்ச காட்ஜிலா நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோன்னு தன்னோட உடம்ப தானே சரி பண்ணிக்க ஆரம்பிக்குது. தேங்க்யூ.